இப்போ நம்ம உடல்ல உணவு எப்படி வேலை செய்யுது, எந்தெந்த வகையில நம்மளால உணவு எடுத்துக்க முடியும் அப்படின்னா, நீங்க வாய் வழியா உணவு எடுத்துக்கிறத பத்தி தான் சொல்லுவீங்க. ஆனா அதையும் தாண்டி நீங்க உங்களோட தோல் வழியா, உங்களுடைய மூக்கு வழியா உணவு எடுத்துக்கிறீங்க. ஸ்மெல் வழியா நம்ம பண்றோம் இல்லையா, மூக்கு வழியா அதுல கூட போய் நம்ம ரத்தத்துல கலக்குது. இது நம்ம வாய் வழியா எடுக்கிற உணவு நம்ம லிவர்ல போய் லிவர் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி தான் ரத்தத்துக்குள்ள அனுப்பும், ஃபில்டர் பண்ணி தான் அனுப்பும். ஆனா நீங்க நேரடியா உங்க தோல் வழியாக எப்படி உணவு எடுத்துக்கிறோம்னா, நம்ம டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல அது, அப்புறம் ஏதாவது தேள் கொட்டுது, பாம்பு கடிக்குது, பூச்சி கடிக்குது, இது எல்லாமே நேரடியாக தோல் வழியாக உள்ளே செல்கிறது. அப்போ இந்த மாதிரி உள்ள செல்றது லிவர் கண்ட்ரோல் இல்லாம ரத்தத்துக்குள்ள போகும். அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ உங்க செரிமானம் சிறப்பா இல்லை, வீட்டுக்குள்ள உங்களால எடுக்க முடியல, அயன் கண்டென்ட் உங்களுக்கு சரியாகல அப்படின்னா சில மருந்துகளை, சில சத்துணவுகளை ரத்தத்துல டைரக்டா ஊசி மூலமா சேர்த்துறாங்க. அப்போ நீங்க இப்ப குளுக்கோஸ் உங்களுக்கு ரத்தத்துல திடீர்னு லோ குளுக்கோஸ் ஆயிடுச்சுன்னா எமர்ஜென்சிக்கு குளுக்கோஸ் வந்து டைரக்டா ரத்தத்துல ஏத்துறோம் இல்லையா? அப்படி அப்படி அது வந்து ரொம்ப வந்து எந்த ஃபில்டரும் இல்லாம லிவரோட கண்ட்ரோல் இல்லாம ரத்தத்துக்குள்ள போகும். மற்றபடி நீங்க வாய் வழியாக எடுக்கக்கூடிய எல்லா உணவும் உங்களுடைய லிவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி எது வேணும் எது வேண்டாங்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணிடும், வேண்டாததெல்லாம் வெளியே தள்ளிடும், மீதியை தான் உள்ள ரத்தத்துக்குள்ள அனுப்பும். அப்படி ஒரு அருமையான சிஸ்டம் நம்ம லிவர்ல இருக்கு. இந்த லிவர் எங்க இருக்கு? இந்த பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 கிலோ வெயிட். அது செய்யற வேலையை இந்த உலகத்துல எந்த வந்து ஃபுட் ப்ராசஸ் கம்பெனியும் செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய வேலையை செய்யுது. அதுதான் இந்த பக்கம் இதயம் நடுவுல கொஞ்சம் இப்படி இருக்கு, இந்த பக்கம் லிவர் இருக்கு, இந்த பக்கம் இறப்பை இருக்கு. நீங்க சாப்பிட்ற உணவு இந்த இறப்பைக்கு போகும். இறப்பையில 2 மணி நேரம் இருக்கும். அப்புறம் சிறுகுடல்ல 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் இறப்பையில இருக்கலாம். அதுக்கப்புறம் சிறுகுடல்ல ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் சிறுகுடல்ல இருக்கும். அங்க சிறுகுடல் 27 அடி நீளம் சுமாரா கொஞ்சம் சொல்லப்படுறது. அந்த சிறுகுடல்ல வளைஞ்சு 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 அவ்வளோ நேரம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் பெருங்குடலுக்கு வருது. இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரம் சிறுகுடல் ரொம்ப தேவைக்கு மேல எடுத்து உடம்புல தருது, அதனாலதான் ஓவர் வெயிட் ஆகுது அப்படின்னு சிறுகுடல்ல கொஞ்சம் பகுதியை கட் பண்ணாங்க, முடிச்சு போட்டாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க. தேவையில்லாத வேலை. ஏன்னா அந்த சிறுகுடல் நமக்கு தேவை 27 அடி நீளமான அந்த சிறுகுடலை தாண்டி அப்புறம் பெருங்குடல்ல போய் அங்கே இருக்குது. அங்க கொஞ்சம் கூடுதலான நேரம், 6 மணி நேரத்துக்கு மேல 10 மணி நேரம் கூட அங்க இருக்கலாம். அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் மலக்குடலுக்கு வருது. இவ்வளோ ஒரு டிராவல் பண்ணுது. இந்த டிராவல் பண்ற இடத்துல நீங்க கொடுக்கக்கூடிய உணவு இந்த சிறுகுடல்ல அங்க இருந்து எடுத்து அப்படியே லிவருக்கு வந்து லிவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. அது என்ன பண்ணுது? ஃபுல்லா எது வேணும் வேண்டாம்னு எடுத்து பிரிச்சு பிரிச்சு எடுத்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் நடக்கும். அதுதான் நீங்க என்னத்தை சாப்பிட்டாலும் நீங்க ரத்தம் சிகப்பா இருக்கு, நீங்க சோறு குழம்பு இருக்கலாம் எதுவும் சிகப்பாக, என்ன கலர்ல என்ன சாப்பிட்டாலும் ரத்தம் எப்பவுமே சிகப்பா தான் இருக்கு. எல்லாமே லிவரோட வேலை தான். இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட வேலை என்ன? நமக்கு என்ன தேவை அதை நீங்க கொடுக்குறீங்களா? என்னைக்காவது நமக்கு தேவையானதை நீங்க கொடுக்குறீங்களா? உங்க வாயின் சுவைக்காக சாப்பிட்றீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பிரியாணி சாப்பிடலாம், சாப்பாடு சாப்பிடலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், பீஸா, என்ன வேணா சாப்பிடுங்க. ஆனா உங்க உடலுக்கு என்ன தேவை? உங்க வாய்க்கு ருசி தேவை. வாய் ருசிக்காக சாப்பிட்றீங்களே, 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட உங்க வாயில இல்லை, இருக்கிறது இல்லை. அதுக்கு முழுசும் அதுக்கப்புறம் தான் இந்த குடலுக்குள்ளதான் இருக்கு. அந்த உணவு நீங்க எடுத்துக்கிற நினைக்கிற மாதிரி இருக்கா? தேவையானது எடுத்துக்கிறீங்களா? நீங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவுல புரோட்டீன் இருக்கா? என்ன புரோட்டீனு, கார்பு எவ்வளவு இருக்கணும், அதெல்லாம் நீங்க என்னைக்காவது யோசித்து பார்த்து சாப்பிட்ருக்கீங்களா? அதுல குட் ஃபேட் எவ்வளவு இருக்கணும், அது போக எவ்வளவு விட்டமின்ஸ் வேணும், எவ்வளவு ஃபைபர் வேணும்,
அப்புறம் நம்ம குடல் இயக்கத்துக்கு எவ்வளோ ஃபைபர், சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் எவ்வளவு வேணும், தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இவ்வளோ தேவை இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் உங்க உடம்புல இருக்குதா, நம்ம உணவுல இருக்குதா, நம்ம தேவையான உடலுக்கு தேவையானது உடம்புல உடலுக்கு தேவையானது நம்ம உணவுல இருக்கா? நீங்க என்னைக்காவது யோசித்து பார்த்து சாப்பிட்றீங்களா? சுவையை மட்டும்தானே பாக்குறீங்க. நீங்க இட்லி சாப்பிட்றீங்களா, அதுல என்ன இருக்கு? சோறு சாப்பிட்றீங்களா, அதுல என்ன சத்து இருக்கு? இப்படி எதையாச்சும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தன்னைத்தானே தகமைத்து கொண்டு முழுவதுமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த உடல். இந்த உடல் இந்த மாதிரி செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நடக்குது. அவ்வளவு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலை வாயில சாப்பிடக்கூடிய உணவு. இந்த உணவுல என்னைக்காவது நீங்க கான்சியஸா இருக்கீங்களா? உங்களுக்கு எது தேவையோ அதை எடுக்கிறீங்களா? அந்த கவனம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். அந்த உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல உடல் இயக்கம் சிறப்பா இருக்கிறதுக்கு அதுல ஃபைபர் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். தெரியுதா? அந்த ஃபைபர் சால்பிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். அப்போ நல்ல கொஞ்சம் இயக்கத்துக்கு, குடல் இயக்கத்துக்கு கொஞ்சம் ஆயிலும் தேவை. எப்படின்னா, நீங்க சப்பாத்தி உருட்டுறீங்களா, சப்பாத்தி கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கிறீங்கல்ல, எண்ணெய் போட்டலன்னா ஒட்டல இல்ல, கையில போட்டுக்கிறீங்க, அந்த கட்டையில போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் குடல் இயக்கத்திற்கு ஆயிலும் தேவை, சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர், நீர், இது எல்லாமே தேவை. நீர், நாறு, ஆயில், இது எல்லாமே தேவை. அப்போ இது எல்லாம் இருந்தாதான் இயக்கம் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்களா? சரி, இது இப்படி இருக்கணும்னா அடுத்தது என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள இது இது விட்டமின்ஸ், மினரல்ஸ், வேண்டிய அளவுக்கு இருக்கணும், குறையாம. கொஞ்சமா தான் தேவை, ஆனா அது கரெக்டா தேவை. எப்படின்னா, நீங்க ஒரு சட்டி சாம்பார் வச்சா கொஞ்சம் தானே உப்பு போடுறீங்க. கொஞ்சம் தானங்க உப்பு போடுறோம்னா அதை போடாம விட முடியுமா? கண்டிப்பா தேவையில்லை. கொஞ்சமாக தேவையாக இருந்தாலும் கண்டிப்பான தேவைங்கிறதா இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸோட வேலை. அதே மாதிரி நாம எடுத்துக்கக்கூடிய எவ்வளவு நமக்கு புரோட்டீன் வேணும், எவ்வளவு ஃபேட் வேணும், எவ்வளவு கார்பு வேணும், இதெல்லாம் பார்த்து அளவு மீறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு எது எவ்வளவு தேவையோ அதை அந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த உணவு சரியில்லைன்னா உங்களுடைய உடலை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா சரியா பண்ணவே முடியாது. உணவை சரி பண்ணாம உடலை சரி பண்ண வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே? அப்போ என்ன பண்ணணும், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க என்னதான் நீங்க எந்த தெரப்பி எடுக்கலாம், ரிஃப்ளெக்ஸாலஜி எடுக்கலாம், இது வேற நிறைய ஆயில் மசாஜ் எடுக்கலாம், வேற மட் பாத்து, லீப் பாத்து, என்னென்ன தெரப்பி வேணாலும் நீங்க எடுக்கலாம். எல்லாமே பெரிய எஃபெக்டா இருக்காது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம், அது கூட நீங்க உங்க உணவு சரியாக இல்லை என்றால் எதுவுமே சிறப்பாக செயல்படாது. அப்ப கிட்டத்தட்ட உங்களுடைய பல பிரச்சனைக்கு, உங்களுக்கு சுகர் வருதா, ப்ரெஷர் இருக்குதா, இல்ல வேற ஏதாச்சும் வேற நிறைய பிசிஓடி பிரச்சனை இருக்கா, தைராய்டு பிரச்சனை இருக்கா, இல்ல வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் உணவு தான். உங்க உணவை மாத்தாமல் உங்களுக்குள்ள உங்க உடல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. உணவை மாத்தாம நீங்க எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் சரி, எந்த மருத்துவம் பார்த்தாலும் சரி, எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, பெருசா ஏதோ ஒரு சின்ன டெம்பரரி மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய ஒரு நல்ல ரிசல்ட்டுங்கிறது வரவே வராதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால உங்க உணவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் தெளிவா சொல்லுங்க. திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார், மிகினும் குறையினும் நோய் செய்யும். எவ்வளவு விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கணுமோ அவ்வளவு கரெக்டா இருக்கணும், எவ்வளவு புரோட்டீன் இருக்கணுமோ அது கரெக்டா இருக்கணும், கூடவும் கூடாது குறையவும் கூடாது, ஃபேட் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு கரெக்டா இருக்கணும், கார்பு எவ்வளவு இருக்கணுமோ அதுவும் சரியா இருக்கணும். எல்லாமே எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட குறையா இருந்தா லிவர் பார்த்துக்கோ, கிட்னி பார்த்துக்கோ. கொஞ்சம் கூடுதலா நிறையாவே அதிகமா போட்டீங்கன்னா அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க.
அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுல ரொம்ப கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையில சுகர் இருக்கலாம், பிரஷர் இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், எல்லாத்தையும் உணவை மாத்தி சரி பண்ண முடியும். நீங்க இது சார்ந்த உங்களுக்கு என்ன அப்படின்னா கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம கொடுக்குறோம். நீங்க தனியா எனக்கு மெசேஜ் கூட பண்ணலாம். இது எப்படி உணவை மாத்தலாம், இது ஒரு பெரிய சேலஞ்ச். எப்படி மாத்துறது, இந்த பழக்கத்துல இருந்து எப்படி மாறுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். அதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த சேலஞ்சு, இந்த உணவை மாற்றக்கூடியது ஒரு பெரிய சேலஞ்ச். உங்க கண் முன்னாடி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன? உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுவது. உங்கள் உணவு பழக்கத்தை நீங்க மாத்தியே தீரணும். நீங்க உங்க உணவு பழக்கத்தை எப்போது மாற்றுகிறீர்களோ, எப்படி தேவைங்கிறத தெளிவாக தெரிந்து அளவாக சரியாக எடுக்கிறீர்களோ, அப்போ உங்க உடல்ல இருக்க எல்லா நோய்களும் ஒன்றொன்றாக கலண்டு 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 போயிடும். அப்போ நீங்க சுத்தமா ஆரோக்கியமா ரொம்ப ஹெல்த்தியா வாழலாம். சரி, இப்போ நம்ம சில பயிற்சிகளை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு சின்ன வார்ம் அப், அதுக்கப்புறம் ஒரு பிரீத்திங், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ். இன்னைக்கு ஹிப்புக்கான பயிற்சி பண்ண போறோம். ஹிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறதுல ஹிப்புக்கான பயிற்சி பண்ண போறோம். அதை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நெட்வொர்மா பண்ணி ஒரு நம்ம ரிலாக்ஸ் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, நீங்க தொடர்ச்சியாக இணைப்புல இருங்க. 1000 தடங்கல்கள் இடைஞ்சல்கள் வந்துட்டே இருக்கு. நம்ம உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்படுத்துறதுல டெக்னாலஜியில வரக்கூடிய பிரச்சனைகள், டெக்னிக்கல் ப்ராப்ளத்தெல்லாம் தாண்டிட்டு நான் உங்களை நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரியான சந்திக்கிற வாய்ப்புக்கு, இந்த பேராற்றலுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். இப்போ நம்ம என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வார்ம் அப். அழகா எழுந்திரிச்சு நின்றுட்டு இந்த பயிற்சி பண்ணுங்க. நேற்று ஒரு வார்ம் அப் பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணலாம். பாருங்க, நேற்று ஒரு 5 இன்னொன்று வார்ம் அப் பண்ணோம். எப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது கழுத்து இப்படியில சேர்ந்து இப்படி பண்ணோம். அடுத்தது இந்த 2 பண்ணோம் இல்லையா? இன்றைக்கு ஒரு காலை விரிச்சு வச்சுட்டு என்ன ஒரு வார்ம் அப். பாருங்க, கைய எப்படி வச்சுக்கோங்க, காலை நல்லா விரிச்சு வச்சுங்க, கையை எப்படி மடிங்க, மடிச்சு இப்படி கொண்டு இப்படி 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 இருக்கணும். பாருங்க, இப்படி கொண்டு இப்படி மடிச்சு இந்த திருக்கம் இங்க ஷோல்டர்ல இருந்து இங்க வரைக்கும் திருப்பணும். எப்படி இப்படி திரும்பணும். ஓகேவா? ரெண்டும் இப்படி இருக்கணும். பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்போ காலு பாருங்க, இப்படி 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 இப்போ காலும் கையும் சேர்த்து பண்ண போறோம். பாருங்க, எவ்வளவு முடியுமோ நல்லா விரிச்சு வச்சுக்கலாம். 1 2 3, எவ்வளவு கால முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. 3 4 5 6 7 8 9 10 11. காலை இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். சரி, பண்ணிட்டீங்களா? அடுத்தது பிரீத்திங். பஸ்திரிகா பிரீத்திங் நேற்று ஒரு டைப் பண்ணோம். இன்னைக்கு நம்ம பண்றது அடுத்தது. நேற்று லெப்ட் ரைட்டு, லெப்ட் ரைட் மாறி மாறி 2 பண்ணோம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, கைய மேல கொண்டு போய் மூச்சை நல்லா இழுத்துக்குங்க, ஃபுல்லா இழுத்துங்க. அப்புறம் கைய இப்படி திருப்பி மடிச்சுங்க, இறுக்கி மடிச்சு ஒரு சட்டை கீழே இறக்குனா எப்படி இறக்குமோ ஃபுல் ஃபோர்ஸா. ஓகே,
லங்ஸ்ல இருந்த காற்று ஃபுல்லா வெளியே போகணும். லங்ஸ் சுத்தமா இருக்கணும். உங்களுக்கு ஆக்சிஜன் வேணும். அப்போ உங்க லங்ஸ் நல்லா இருந்தாதான் ஆக்சிஜன் நல்லா போகும். அப்போ உங்க லங்ஸை சுத்தம் பண்ணணும். அங்க இருக்கிற பழைய காற்றுகள் லங்ஸ்ல அங்கங்க சரியான அசைவுகள் இல்லாம தேங்கி கிடக்கிற காற்றெல்லாம் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி லங்ஸ் இருக்கு. அங்கதான் ஆக்சிஜன் ரத்தத்துக்குள்ள பரிமாற்றப்படுகிறது. இந்த பக்கம் ஹார்ட் இருக்கு, இந்த பக்கம் லங்ஸ் இருக்கு. லங்ஸ் ரெண்டு பக்கம் நடுவில் ஹார்ட் இருக்கு. இங்க இருந்து ரத்தம் அங்க வருது, அது போகுது, பம்ப் பண்ணுது, திருப்பவும் சுத்தமாகி இதயத்துக்கு வருது. இதயம் கெட்ட ரத்தத்தை அனுப்புது, அது சுத்தம் பண்ணி திருப்பி இங்க அனுப்புது. ஆக்சிஜனை சேர்த்து சேர்த்து அனுப்பிட்டே இருக்கு. அது உடல் முழுவதும் பரவுது. இந்த அருமையான இந்த செயல்பாடு உங்களுடைய இதயம் வேகமாக செயல்பட்டால் உங்க மூச்சு இதய நுரையீரலும் வேகமா செயல்படும். இந்த லங்ஸ் எப்போ வேகமா இருக்கோ அப்போ நுரையீரலும் வேகமா இருக்கும். லங்ஸோட இது குறையும் போது, ஆழமான மூச்சு எடுக்கும்போது தன்னை போல இதயத்தின் வேகம் குறையும். நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. ஆழமா மூச்சு எடுத்து விடுங்க. தன்னை போல இதயத்தின் துடிப்பு குறைய ஆரம்பிக்கும், படபடப்பு குறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மூச்சோட செயல்பாடு இருக்கு. இப்போ நம்ம ஆழ்ந்த மூச்சு அல்ல, வேகமான மூச்சு, உடம்புல உள்ள கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்க ஆழமா பண்ணுங்க. பஸ்திரிகா ஒரு அருமையான பயிற்சி. பஸ்திரிகால 2 விதத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்களா? மீண்டும் அதை பண்ணுங்க. அதனால மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களை அறிஞ்சோ அறியாமலோ உங்களுக்கு உடலுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதனால இதை கண்டிப்பா தினசரி நீங்க செய்ய பழகுங்க. மூச்சை ஃபுல்லா இழுத்துங்க. லங்ஸ்ல உள்ள காற்று முழுசா வெளியே போகணும், ஃபுல்லா இழுக்கணும். இது பாக்குறதுக்கு இல்ல, செய்யறதுக்கு. நீங்க செய்து பாருங்க. இது வேடிக்கை பார்க்கிற விஷயம் இல்ல, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம். அதனால நீங்க செய்து பாருங்க, அதோட ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். இப்போ இதே இன்னொரு டைப்பா பண்ணலாம். எப்படின்னா, இது ஒரு பிரீத்திங்காகவும் இருக்கும், பத்திரிகாவாகவும் இருக்கும். கூடவே உங்களுடைய ஷோல்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில நல்ல அசைவு கிடைக்கும். தெரியுதா? இந்த பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே அசைவு கிடைக்கும். பாருங்க, 2 கை இப்படி ஒட்டி இருக்கணும். இப்போ விரிக்கணும். விரிக்கும் போது மூச்சை இழுக்கணும், ஒட்டும் போது மூச்சை விடணும். பாடிய ஜெர்க் கொடுத்துக்கலாம். பின்னாடி போகும்போது நல்லா போகணும். நல்லா பாடி முன்னாடியும் பின்னாடியும் நல்லா ராஜா மாதிரி விரிக்கணும், அப்படி அப்பர் மாதிரி குறிக்கணும். ஓகே, ஒரு 20 நேரம் 50 நேரம் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ரிலாக்ஸ் ஆயிக்கீங்க. இப்போ அடுத்து உட்காருவீங்க. ஹிப்புக்கான பயிற்சி பாருங்க. உங்க ஸ்பைன்ல நேத்து ஃபுல்லாவே
ஸ்பைனுக்கான பயிற்சி பண்ணோம். ஸ்பைன்லாம் இங்க என்னன்னா நம்ம மூளையோட எக்ஸ்டென்ஷன் அப்படியே தொடர்ச்சியா வருது. மூளையிலிருந்து வரக்கூடிய ரத்த குழாய்கள், நரம்புகள் எல்லாம் கேபிள், ஃபுல் கேபிள் கனெக்ஷன் தான் அந்த ஸ்பைன்ல இருக்கு. அந்த கேபிள் கனெக்ஷனை பாதுகாக்கிறதுக்கு தான் முதுகெலும்புல உள்ள அந்த சின்ன சின்ன அதை வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணும் வச்சிருக்கு. எப்படி ஒரே பைப்பா போட்டா என்ன ஆகும்? நம்ம வளைய முடியாது, துணிய முடியாது. ஸ்ட்ரெயிட்டா ஒரு பைப் போட முடியுமா? அதுக்காக சின்ன 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 கனெக்ஷனா வச்சு 32 எலும்புகளை வச்சு ஜாயின் பண்ணி வச்சிருக்கு. இடையில மசில்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை பிடிச்சிக்கிட்டு அது ஒரு பெரிய அமைப்பு இந்த ஸ்பைன்ங்கிறது. தெரியுதா? அது இறுகி போய் இருக்கக்கூடாது, ஃபிளெக்சிபிளா இருக்கணும். இப்போ இதுல வந்து செர்விக்கல்ங்கிறது 7 எலும்பு. அதுக்கப்புறம் தெராசிக்ங்கிறது இங்க இந்த இடத்துல இருந்து கீழே இங்க வரைக்கும் முதுகோட கீழ்ப்பகுதி வரைக்கும் இருக்கும். 12 சின்ன 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 வீல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது 5 லம்பாடுன்னு சொல்லுவாங்க, கீழ் முதுகு. எல்லாத்துக்கும் அதிகமா எங்க பிரச்சனை வரும்? தெராசிக்ல பிரச்சனை தான் ரொம்ப கஷ்டம். அதுல அதிகமா வராது, ஏன்னா இந்த ரிப்போ கனெக்ஷனா இருக்கிறதுனால வராது. நீங்க எப்பவும் நீங்க எப்படி இருக்கணும்? சிலர் கூன் போடுவாங்க. எப்படின்னா சிலர் கீழே இருந்து கூன் போடுவாங்க, சிலர் மேல கூன் போடுவாங்க. எந்த கூனும் போடாம ஸ்ட்ரைட்டா எப்படி இருக்கணும்? எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே. அப்புறம் உங்க உடலுக்கு எல்லா வெயிட்டும், மூளையே 1.5 கிலோ வெயிட் இருக்கு. தலைப்பகுதி, கழுத்து பகுதி எல்லா வெயிட்டையும் இந்த ஸ்பைன் தான் தாங்கிட்டு இருக்கு. சரிதா? இதுல எங்க ஓவர்லோடு இருக்கும்? இந்த L4 L5ல தான் ஓவர்லோடு. எல்லா லோடும் அதுல தாங்கிட்டே இருக்கும். நாள் முழுக்க தாங்கிட்டே இருக்கும். நீங்க காலையில எந்திரிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன அளவு ஹைட்டா இருப்பீங்க. நாள் முழுசம் ஆச்சுன்னா சாயந்தரம் ஆகும்போது கொஞ்சம் ஹைட்டு குறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அழுத்திக்கிட்டே இருக்குல்ல அந்த அழுத்தம். அப்போ இவ்வளவு அழுத்தமும் உங்க L4 L5ல விழுத அதுல பிரச்சனை வரத்தானே செய்யும். அதுபோக நீங்க சரியா உட்காராம கூணு வேற போட்டிருந்தா இன்னுமே மோசமா இருக்கும். என்ன ஆகும்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க இருந்து வரக்கூடிய நரம்புகள், செர்விக்கல்ல இருந்து வர நரம்புகள் உங்க கண்ணுக்கு, உங்க மூக்குக்கு, உங்களோட வாய்க்கு, கன்னத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த 7 எலும்புகளுக்கு இடையில 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 இருந்து அந்த கேபிள் மாதிரி வந்து இங்க கனெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வர்றது தெராசிக்ல வர்றது இந்த லங்ஸ், இந்த பகுதிகள்லாம் வரும். அதுக்கப்புறம் கீழே வர்றது என்ன ஆகும்? கீழே இருந்து வயிற்று பகுதிக்கு, காலுக்கு, அது கடைசியில சியாட்டிக்கா கீழே கால் வரைக்கும். சியாட்டிக்கா ப்ராப்ளம் வந்தா என்னது? கால் வரைக்கும் பெயின் ஆகுது, கீழே லாஸ்ட். இப்படி எல்லா பகுதியும் நரம்புகளால அப்படியே இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு இது எல்லாத்துக்கும் தொகுப்பு எங்க இருக்கு? நம்ம ஸ்பைன்ல இருக்கு. அப்ப ஸ்பைன்ங்கிறது உடலோட மொத்த கண்ட்ரோலு ஸ்பைன்ல இருக்கு. அப்போ பிரெயினோட எக்ஸ்டென்ஷன் அது. அப்போ அந்த ஸ்பைனை நல்லா வச்சுக்கணும்ல. அப்ப ஏன் எல்லாத்துக்கும் முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாமே அழுத்தம்? நம்ம உட்கார்ற பொசிஷனே சரியில்லை. நீங்க ஒரு கார்ல உட்காடுறீங்க, அந்த சீட் வந்து இப்படி கொஞ்சம் மேல கீழே இருக்கலாம். நீங்க உட்காரதே ஒரு பக்கம் சரிஞ்சு உட்காரலாம். இப்படி பல விதமா செய்யறதுனால இன்னும் ஒரு பக்கமாக அழுத்தம் ஏற்பட்டு பிதுங்கிறது, வெளியே டிஸ்லொகேட் ஆகுதுன்றாங்க. அப்புறம் நிறைய அதில் உள்ள அந்த ஜெல் எல்லாம் வெளியே ஒரு கண்டிஷனான ஒரு நிலைமைக்கு போகுது. அப்ப என்ன ஆகுது? அந்த இடங்களுக்கு வெறும் பெயின் மட்டும் இல்ல, அது சார்ந்த இடங்களுக்கு ரத்தமும் சரியாக போகாது, உணர்வுகளும் போகாது. அப்ப என்ன ஆகும்? பல பிரச்சனை வருமா? இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. இதனாலதான் முதுகு தண்டை கரெக்டா வைங்க அப்படின்னு சொல்றோம். முதுகு தண்டுல ஏதாவது ஒரு பக்கம் இப்படி சரிஞ்சு போச்சுதுன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும். அது எந்த இடத்துல சரியுதோ அந்த இடம் சார்ந்த பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்படும். சிலர் ஷோல்டர்ல நிறைய பேர் கூடிய உளைச்சலா இருக்குதுன்னா இதுல வரக்கூடிய அந்த தெராசிக்கு முன்னாடி ஆரம்பத்துல இல்ல தெராசிக்கு முன்னாடி செர்விக்கலோட எலும்பு ஜாயின் பண்ற இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா ஷோல்டர்ல பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி இருந்தா இங்க எல்லாம் பிரச்சனை வரும். அப்புறம் இதுல கீழே பிரச்சனை வந்ததுன்னா இந்த எல்லாம் தெரியுதா? இப்படி எல்லா இடத்துக்கும் காரணமே அந்த எலும்புகள்ல வரக்கூடிய இந்த மாற்றம் தான். இப்படி இருக்கிறது ஒரு பக்கம் அழுந்திக்கும், ஒரு பக்கம் ஓப்பன் ஆகிருக்கும். அப்ப இதை போய் நம்ம எப்படி சரி பண்றது? யோகா பண்ணும்போது தன்னை போல சரியாயிருங்க. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருக்கு. எல்லாத்த விட பெருசு இந்த யோகா பண்ண தன்னை போல அந்த இடத்துல போய் செட் ஆகிடும். இந்த கியர் போடுறோம், ஃபர்ஸ்ட் செகண்ட் வருமா, நம்ம எடுத்து போடும்போது தன்னை போல அந்த கியர்ல போய் விழுகிற மாதிரி
அந்த டிஸ்லோகேட் ஆகிருக்கிறதெல்லாம் தன்னை போல சரியாயிரும் யோக பயிற்சி. நீ என்னதான் இருந்தாலும் உங்களோட உங்க கண்டிஷனை பார்த்துக்குங்க, அவங்க மருத்துவர்கிட்ட கேட்டுக்குங்க. கேட்டுட்டு உங்களோட உடலையும் பார்த்துக்குங்க. உடல்ல ரொம்ப ஓவர் பெயின் ஆகுற மாதிரி எந்த பயிற்சியும் செய்யறதுக்கு நாம சொல்றதே இல்லை. அதனால ரொம்ப ஜாலியா ரொம்ப அளவா எவ்வளவு அவசரமே இல்லை, மெதுவா பண்ணுங்க இந்த பயிற்சிகள். இப்போ நம்ம பண்ணக்கூடிய பயிற்சிகள் L4 L5 மட்டுமில்ல, அதுக்கு கீழே இருக்க சாக்கரம் எல்லா பகுதியும் ஃப்ரீ பண்ணி இடைப்பகுதி முழுசும் ஃப்ரீ பண்ணும். அப்போ உங்களை அறியாம உங்களுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம். நீங்க வாக்கிங் எல்லாம் போயிருப்பீங்க, இருந்தாலும் இந்த பயிற்சியை பண்ண வரக்கூடிய உற்சாகம் அதுல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, சைக்கிளிங் போங்க, கூடவே இந்த பயிற்சியும் செய்யுங்க. நீங்க ஜிம்முக்கு போங்க, நிறைய வயிற்று தூக்கி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. கூடவே உங்களுடைய முதுகு பகுதியை பலப்படுத்துறதுக்கு, அதை பிளெக்சிபிள் பண்றதுக்கு இந்த பயிற்சிங்கிறது மிக 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 முக்கியமானதுங்கிறது தெரிஞ்சுட்டு உங்க அன்றாட வாழ்க்கையில கொஞ்சமாவது இந்த பயிற்சியில பண்ணலாம். இதான் இப்ப அந்த பயிற்சி பண்ணலாமா? பத்மாசனா போட முடியா பத்மாசனா, இல்லைன்னா சாதாரணமா காலை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்படி நீங்க பொதுவா அழுத்தி அழுத்தி இறுகி போயிருக்கு இல்லையா, இப்ப மெதுவா முன்னாடி குனிஞ்சு இப்படி தொடும்போது இந்த எலும்புகள் அது நரம்புகள்லாம் இழுக்கப்படும், நல்லா ஃப்ரீ ஆகும். பாருங்க, இப்படி கையை இப்படி வச்சுக்கோங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குனிஞ்சு தொடுங்க. ஒரு 20 கவுண்ட் இப்படின்னு இருக்குங்க. அப்புறம் இடது பக்கம் வலது பக்கம். ஓகே, இடது பக்கம் திரும்பி அதே மாதிரி வலது பக்கம். எந்த பக்கம் கால் இருக்கோ அந்த பக்கம், எந்த பக்கம் மேல இருக்கோ அந்த பக்கம் பெண்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் சைடு சைடு. ஓகே, இனி என்ன பண்றீங்கன்னா இப்படி திரும்புறீங்க, பின்னாடி நல்ல கையை வச்சு இப்ப எப்படி திரும்பி இது நல்ல ட்விஸ்ட் பண்றதுனால எலும்பு பகுதிகள் நல்ல ஆட்டோமேட்டிக்கா பெண்ட் ஆகியிருந்தாலும் அந்தந்த இடத்துல போய் உட்கார்ந்து. ஓகே, இப்போ கை எப்படி வச்சுக்கோங்க, வச்சு லெப்ட் ரைட் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு. இப்ப எந்த கால் இந்த சைடு கொஞ்சம் கம்மியா தான் போகும், முடிகிற அளவுக்கு பண்ணா போதும். இது உங்களோட இடுப்பு பகுதியில் உள்ள இந்த கொழுப்புகளை கரைக்கும். இந்த டயர் மாதிரி வருது இல்லையா, அதெல்லாம் கம்மியாகும் நிறைய பண்ணும்போது. ஒரு 20 கவுண்டு லெப்ட் ரைட்டு மாறி மாறி பண்ணலாம். ஓகே, இப்போ பண்ணும்போது பண்ணுங்க. அது போக மேல இருந்து கீழ் வரைக்கும் ஸ்பைன் எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிள் ஆகுதுன்னு பாருங்க. நீங்க இதெல்லாம் பண்ணவே பண்ணாம இருந்தா உங்க உடல் சொன்னபடி கேட்கவே கேட்காது. டென் கவுண்ட் ஒரு சைட்லயும் நிறுத்தலாம். அப்புறம் லெப்ட் ரைட்டு மாறி மாறி பண்ணலாம். உங்க இடையில் உள்ள கொழுப்புகள் கரையும், உங்க ஸ்பைன் நல்ல ஃபிளெக்சிபிளா இருக்கும்.
ஒரு ஆக்டிவா ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. பீட்ரோல் இருந்தா எப்படி உற்சாகம் இருக்குமோ இதே மாதிரி. ஓகே, அடுத்து ஒரு சின்ன ட்விஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, போதுமானது. ஒரு 8ல இருந்து 10 வரைக்கும் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை. உங்களுக்கு நிறைய பேருக்கு இது வராம இருக்கலாம். இப்படி நிறைய பேருக்கு இப்படி மேலே நிக்கலாம், பிடிச்சி அழுத்தி அழுத்தி கீழே கொண்டு வாங்க. கொண்டு வர்றதுக்கே கொஞ்ச நாள் ஆகலாம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அப்படி பக்கத்துல வச்சுக்கணும். இது மிகப்பெரிய அளவுக்கு நீங்க இந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஒரு ஃப்ரீனஸ் இருக்க, அது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும், அவ்வளோ சுகமா இருக்கும். இப்போ அப்படியே முன்னாடி நீங்க குனிஞ்சு அப்படி தொடும்போது இந்த தொடைப்பகுதியில எல்லாம் நல்ல ஃப்ரீ, ஒரு இழுக்கும். அந்த இழுத்து ஒரு ஃப்ரீ ஆகும் பாருங்க, அதுல அப்படி ஒரு சுகம் இருக்கும். அத நீங்க பாருங்க. இப்படியே முடிஞ்சிச்சுன்னா தாடையை வச்சு இங்க தொடணும். அப்போ இந்த இடுப்பு பகுதியில எல்லாம் நல்ல ஃப்ரீயா. இதை பழகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், ஆனாலும் ஆகுறப்போ நீங்க ரொம்ப அருமையா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 2 இடைப்பகுதியிலையும் இந்த டிராயிங்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் நல்ல ஃப்ரீ ஆகும். இங்க ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால தாம்பத்திய குறைபாடுகள் எல்லாம் தன்னை போல சரியாகும். இந்த இடுப்பு பகுதி மந்தமாய் கிடக்கும், அந்த இடத்துக்கு ரத்தம் பாயும் போது ஒரு உற்சாகம், ஒரு ஆக்டிவா இருப்பீங்க. உங்க நடையெல்லாம் கூட ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இப்போ உங்க கைய இப்படி வச்சு, இது டாட்டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இப்படி தொடணும், தொட ட்ரை பண்ணணும். இது உங்க முதுகு பகுதியை நல்லா இழுக்கும். இழுத்து அங்க கிடக்க இறுக்கமெல்லாம் சரியாயிடும். எந்த மசாஜ் போனாலும், எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன கிடைக்குதோ அதை விட அதிகமாக இதுல உங்களை நீங்க ஃப்ரீ பண்ண முடியும். உங்க வாக்கிங்கோட, உங்களோட ஜிம் பயிற்சியோட இதையும் சேர்த்து பண்ணுங்க. இந்த இடைப்பகுதியில ரத்தம் நல்லா பாயும் போது உடல் முழுவதும் உற்சாகமாக இருக்கும். இது வேடிக்கை பார்க்கறதுக்கல்ல, நீங்க செய்யறதுக்கு. இதை பார்க்கறதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. இதை நீங்க செய்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள எல்லாமே கிடைக்கும். இது பயிற்சிக்கான ஒரு தளம், பார்ப்பதற்கானது அல்ல. தினசரி கொஞ்சமாவது முயற்சி எடுத்து நீங்க இதை பண்ணணும். இது என்னால முடியாது, இதெல்லாம் யார் பண்ண முடியும்ப்பா, அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த இப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை மாத்திக்கிங்க. அப்படி ஒரு சாத்தா உங்களுக்குள்ள வந்து வேலை செய்யுதுன்னா முதல்ல அதை துரத்தி விடுங்க. சோம்பல் இருக்கே, சோம்பல் இருக்க இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது. சோம்பலை தூக்கி தூர எறிங்க, உற்சாகமாகுங்க, உங்க வாழ்க்கை மாறும், உற்சாகம் உங்களுக்குள்ள பொங்கும்.
சோம்பேறிக்கானதல்ல இந்த உலகம், சாதிப்பவனுக்கானது. சோம்பேறித்தனத்தை தூக்கி தூரை எறிந்தவனுக்கானது. அந்த எண்ணத்தோட உற்சாகத்தோட பண்ணுங்க. வரலன்னு நினைக்காதீங்க, வராதது எதுவும் இல்லை. தொடர் முயற்சி முக்கியம், கன்சிஸ்டன்சி முக்கியம். பாருங்க, காலை விரிச்சு வைக்கிறேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. மிகப்பெரிய யோகா ஜாம்பவான்லாம் நிறைய இருக்காங்க, குழந்தைங்கலாம் அப்படி அட்டகாசமா பண்ணுவாங்க. நமக்கு தேவை ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு தெளிவு. நீங்க இதுல சாதனை எல்லாம் படைக்கணும்னு தேவை கிடையாது. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஃப்ரீ ஆகுது, என்ன அதுல பலன் கிடைக்குது, ஹெல்த்துக்கு அது எப்படி சப்போர்ட் ஆகுதுங்கிறத முக்கியம். நம்ம சாதனை படைக்கணும்னு இல்லை, சர்டிஃபிகேட் பெருசா நம்ம வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணணும்னு தேவையில்லை, எந்த போட்டியும் இல்லை. நமக்காக, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம இந்த பயிற்சியை பண்றோங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதனால வரலன்னு பார்க்காம எவ்வளவு வந்தாலும் வரட்டும், அந்த அளவுக்கு நன்மை இருக்கு. புரிதலோட செய்யுங்க. இப்படி காலை விரிச்சு வைக்கிறது, எல்லாரும் இப்படி ஸ்ட்ரைட்டா நல்ல பழகினப்போ வைப்பாங்க. நம்ம இந்த அளவுக்கு வச்சிருந்தா கூட போதுமானது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ரெண்டு கையும் கொண்டு இந்த பக்கம் போய்க்கிறோம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பொதுவா நீங்க பார்த்துருப்பீங்க, சிலர் யோகா மட்டும் பண்ணுவாங்க, யோகால எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. சிலர் டயட் மட்டும் கவனமா இருப்பாங்க. சிலர் வந்து ஜிம்ல இருப்பாங்க, சிலர் வேற ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. ஆனா என்ன நான் சொல்ல வரேன்னா, எல்லாமே கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு ரொம்ப அழகா இருக்கும். எல்லாத்துலயும் எதையோ ஒண்ணுல போய் சாதனை பண்ணணுங்கிறது வேற, ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது வேற. ஓகே, சரி. அதனால இந்த மாதிரி பயிற்சி எவ்வளவு முடிஞ்சதுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப பண்ணுங்க. அடுத்து பாருங்க, வலது கை எப்படி வச்சுட்டு இடது கை இப்படி வச்சு இங்க போட்டுங்க. நம்மளை விட சாதனை பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது சாதனை பண்றது இல்ல, நம்ம பயிற்சிகள்ல எல்லாமே இருக்கும். வெறும் யோகா வெறும் ஃபிளெக்சிபிள் மட்டும் இல்ல, எல்லா பயிற்சியுமே இருக்கும். பிரீத்திங் எல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா ஹெல்த்துக்கு எது தேவையோ அதே எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். அதனால தெரிஞ்சுட்டு இவ்வளவு பண்ணா கூட ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எப்படி முன்னாடி கொண்டு போய் எப்படின்னு எடுத்துங்க. ஓகே, அடுத்தது எப்படி கையை வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முட்டிய கையை வச்சு தொட்டுறதுக்கு ட்ரை பண்ணும். சரி, இன்றைக்கு இது போதுமானது. அடுத்தது தட்டு வருமா, நின்றுட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம், காலுக்கும் போயிட்டு தலைக்கு சேர்த்து பண்ணலாம். நேற்று நீங்க கையை காலை தட்டிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வந்து தலைக்கும் முகத்துக்கும். ஓகே, பண்ணலாமா? இப்ப எந்திரிச்சிங்க. பாருங்க, தலையில விரல வச்சு தட்டணும்.
ஒரு 100 டைம் நீங்க தட்டணும். கூடவே காலையும் சேர்த்து தட்டுங்க. சைட்ல இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்ப பாருங்க, கீழே இறக்கி இந்த பக்கம் வாங்க. கழுத்தோட பின்பகுதி கீழே. ஒரு கைனா ஒரு கை மச்சு பண்ணுங்க. ஏன்னா ஒரு கை கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. அப்புறம் கையை வச்சு இந்த பகுதியில் கூட பிரீத்திங், ஃபாஸ்ட் பிரீத்திங் விட உங்க முகம் முகத்தை தட்ட தட்ட முகத்தில் உள்ள சுருக்கெல்லாம் காணாம போயிடும். புது புது செல்ஸ் உருவாகும். பழைய டெட் செல் எல்லாம் வெளியே போகும். இப்படி தட்டும் போது தட்டதான் நீங்க தட்டி தட்டி பாருங்க, கொஞ்ச நாள்ல முகம் வந்து பழைய சுருக்கெல்லாம் காணாம போயிடும். ஓகே, அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மேல் பகுதி அப்புறம் காது, அப்புறம் முக, கண், இந்த பக்கம் மூக்குக்கு கீழே, வாய், கண், கண்ணோட இமை, ஓகே. இன்னைக்கு முகத்துக்கு முசும் பண்ணிட்டீங்க. அப்படியே ஃப்ரீயா அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க. இந்த பிளட் சர்க்குலேஷன் நீங்க எங்கெங்கெல்லாம் டேப் பண்ணீங்களோ அங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு பிளட் சர்க்குலேஷன் எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க. இனியும் மற்ற பகுதிகளில் ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். நல்லா படுத்துக்குங்க. காலில் இருந்து தலை வரைக்கும் மூச்சு. நேற்று வேகமான மூச்சு பண்ணீங்க, இன்னைக்கு ஆழமான மூச்சு. அப்படி ஆழமா மூச்சு இழுத்து விடும்போது அப்படி சவுண்டோட விடுங்க. இப்போ கவனம் முழுசும் அந்த உள்ளங்கால்லையும் இருக்கணும், செயல்லையும் இருக்கணும். மனசு எண்ணம் இல்லாம இங்கே நிக்குதா, ஒரு தியானம் மாதிரி இதை பண்ணுங்க. இப்போ காப்பு மசில்ஸ் ஒரு இடத்துக்கு 2 மூச்சு பண்ணலாம். இப்போ காப்பு மசில்ஸ் என்ன ஒரு நேரம் இப்போ முட்டியும் தொடை பகுதி
உம் அப்படி இந்த சவுண்டோட பண்ணுங்க. கவனம் முழுசும் இங்க இருக்கட்டும். ஒரு தியானம் மாதிரி பண்றீங்க. வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. மனசுல வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. எண்ணம் வருதாங்கிறதே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே இதுல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். முழுமையா பண்ணுங்க. ஒரு அருமையான ரிலாக்ஸ் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. உம் உம் இடைப்பகுதி, வயிற்று பகுதி, தொப்புளுக்கு கீழ் உள்ள இந்த ஏரியா முழுசும். ரெண்டாவது பண்ணுங்க. கவனம் முழுசா அதிலே இருக்கட்டும். முழு கவனத்தோட பண்ணுங்க. இது பாக்குறது எல்லாம் செய்து பாக்குறது நீங்க. அப்படியே கவனமா ஆழமான மூச்சோட பண்ணுங்க. முழு ஆழமான மூச்சோட ஆழமா பண்ணுங்க. கவனம் முழுசும் அங்கேயே இருக்கட்டும். முழு கவனம் இருக்கட்டும். எவ்வளவு ரிலாக்ஸா இந்த பாடி அந்த பார்ட்டையும் கவனிங்க. இப்ப தொப்புளுக்கு மேல மார்பு பகுதி வரைக்கும். தொண்டை பகுதி. இது நீங்க பண்ணும்போது 2 மூச்சு 3 மூச்சு கூட நீங்க பண்ணலாம். உங்க தேவையை பொறுத்து, நேரத்தை பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து பகுதி. இப்ப 2 கையும் உள்ளங்கையில இருந்து சொல்ற வரைக்கும். முழு கவனத்தோட எண்ணங்கள் வராம இருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. மனசு வெளியே விடாம எண்ணங்கள் வெளியே வருதான்னு பார்த்துக்கிட்டு கூடவே இதுல கவனமா பண்ணிட்டே இருங்க. இப்ப முகம், தலை எல்லா பகுதியும் சேர்த்து மொத்தமா காது, கண்ணு, மூக்கு, வாய், தலைப்பகுதி, மூளை எல்லாமே பின்பக்கம் முன்பக்கம் எல்லாம் சேர்த்து ஹோல் பாடி, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும், டாப் டு பாட்டம், டோட்டல் ஹோல் பாடி full relax. Feel the relax. Inhale, abin.
அப்படியே அமைதி அமைதி அமைதி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஹோல் பாடி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். டாப் டு பாட்டம். Whole body free, relax, relax. Feel the relax. Enjoy the relax. ஒரு அமைதியான ஆனந்தமான நிலை. எந்த கவலையும் இல்லாத, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஆழமான மனநிலை, ஒரு ஆல்பா நிலை. நீங்கள் ஆரோக்கியமாக, அழகாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, செல்வ வளத்தோடு, நல்ல உறவுகளோடு ஆனந்தமாக இந்த வாழ்நாளை வாழ வேண்டும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள், உற்சாகமாக இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். தேவையான செல்வ வளத்தோடு ஆனந்தமாக உங்கள் வாழ்க்கை வாழ்கிறீர்கள். நோயற்ற வாழ்வு, கவலையற்ற மனம், கையில் தேவையான பணம், பிறருக்கு உதவும் மனம் எல்லாம் பெற்று ஆனந்தமாக வாழுங்கள். மெதுவாக கால்களை மடித்து அசைத்து இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. பார்ப்பதற்கல்ல, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் செய்தா கொஞ்சம் ரிசல்ட், நிறைய செய்தா நிறைய ரிசல்ட். உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யுங்க. அதுல குறைய வைக்காதீங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தொடர் முயற்சி தொடர்ந்து செய்துட்டு இருங்க. அப்படியே உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் வர்றத நீங்க உங்க கண் முன்னாடியே பார்ப்பீங்க. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் எனக்குள்ள வந்துதா. உடற்பயிற்சி பண்ணுங்க, பிரீத்திங் பண்ணுங்க, மனசை சந்தோஷமா வச்சுங்க. நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சி ஆனந்தமா வாழணுங்கிறதுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்ம மக்கள் நோய் இல்லாம வாழணும். யாருக்கும் சக்கரை வியாதி இருக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது. நீங்க சந்தோஷமா வாழணும். வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா வாழ்றதுக்கு தான், சங்கடப்படுறதுக்கு இல்லை. கொஞ்சம் விவரமா இருந்தா, கொஞ்சம் பொறுப்பா இருந்தா, கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாம இருந்தா உங்க வாழ்க்கைங்கிறது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அப்படி நீங்க வாழணும்னு நான் மனசார விரும்புகிறேன். அதனால உங்களுடைய இந்த பயிற்சிகள்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுவீங்களா? கன்ஃபார்மா இந்த பயிற்சி நல்லா இருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு சொல்வீங்களா? ஸ்டேட்டஸ்ல வைப்பீங்களா? செய்யுங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். உலகம் முழுசும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் நம்முடைய ஒரே வேண்டுதல்.